வெல்கம் டு பட்ஜெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய கீ ரைஸ். சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு ரொம்ப குறைஞ்ச இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீ ரைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுல் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுலில் போட்டு நல்லா 4-5 தடவை தண்ணி ஊற்றி நல்லா சூப்பராக கழுவி ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வைக்கணும். இப்போ இதை கழுவிக்கலாம். இப்போ அரிசியை கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் போல் இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ அரிசி நல்லா அரை மணி நேரம் ஊறி சூப்பராக ரெடியாக இருக்குது. நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நமக்கு தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்துக்குவோம். கலர் மாறும்போது கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்தோடனே இதை எடுத்து தனியாக வச்சுக்குவோம். இப்போ இது கூட ஒரு 2 சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிடுவோம். நம்ம போட்ட வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதையும் நம்ம அப்படியே வெளியில் எடுத்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரி கிஸ்மிஸோடு சேர்த்து வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி செவக்க வறுக்கணும், அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இருக்கிற கீலையே தாளிச்சிக்கலாம். ஒரு 2-3 இலை, கொஞ்சம் பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, 3-4 ஏலக்காய், கிராம்பு 2-3 எடுத்து லேசாக வறுத்துட்டு இது கூட 2 பச்சை மிளகா, இது கூட ஒரு வெங்காயம் ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லேசாக கண்ணாடி பதமாக வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம 2 கப் ரைஸ் எடுத்துருக்கோம். எந்த கப்பில் ரைஸ் எடுத்தோமோ அதுலேயே 2 கப் தண்ணி ஊற்றணும். ஆனால் நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சதுனால 1.5 கப் தண்ணி ஊற்றினா போதும். 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டோம். அது கூட நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு நல்லா கலந்து விட்டு உப்பு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு விசில் வச்சு ஒரு விசில் வச்சு அமர்த்திடலாம். அப்போ தான் சாதம் கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு விசில் வச்சுக்கலாம். ஒரு விசில் வச்சு திறந்தாச்சு. நம்ம கீ ரைஸ் நல்லா பொழு பொழுன்னு உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ இது மேலே நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக தான் இது ஆப்ஷன் தான். இது கூட நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற கிஸ்மிஸ் முந்திரி பருப்பையும் போட்டு வறுத்து எடுத்து வச்சிருக்கிற ஆனியனையும் தூவிட்டு லைட்டாக கலந்து விட்டு எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான கீ ரைஸ் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப குறைஞ்ச இன்க்ரீடியன்ஸில் டேஸ்டான ஒரு ரைஸ். இது கூட நல்ல சிக்கன் கிரேவி பெப்பர் சிக்கன் வச்சு சாப்பிட்டோம்னா மாசாக இருக்கும். நம்மளோட சூப்பரான கீ ரைஸ் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஈஸியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.